அனைவருக்கும் என் வணக்கம். சிவசக்தி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சேனல். இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஃபிங்கர் ஃப்ரை, அதாவது பார்த்தீங்கன்னா வெண்டைக்காயில் ஒரு குர்குரே. இந்த குர்குரேலாம் சாப்பிட்டுருக்கோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்ப்போம். ரொம்ப மொறுமொறுன்னு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த உள்ளே இருக்கிற விதை எல்லாத்தையும் எடுத்துடணும். விதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த மேலே இருக்கிற ஸ்கின், அதாவது பார்த்திங்கன்னா அந்த தோல், அந்த வெண்டைக்காயோட ஸ்கின்னு மட்டும் நாம் ஸ்டிக்கு, அதாவது பார்த்திங்கன்னா ஒரு குச்சி சைஸ், அந்த சைஸில் இதை வந்து ஒரு 3 or 4 பீசஸாக கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி வந்து நம்ம உங்களுக்கு அளவு எவ்வளோ, 1/4 கிலோ இல்லை 1/2 கிலோ அந்த மாதிரி வேணுமா சேர்க்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இதே மாதிரி பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம என்னென்ன மிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நாம் லெமன் ஜூஸஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கணும். இந்த லெமன் ஜூஸை ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த லேடிஸ் ஃபிங்கர் ஃப்ரை பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு டீ ஆர் காஃபி எது சாப்பிடும்போது நீங்கள் இது சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இல்லை தனியாக சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். எந்த ஒரு ரைஸ் வெரைட்டிக்கு நீங்கள் அக்காம்பனிமெண்ட் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா டர்மரிக் பவுடர், அதாவது பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், அதை ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா பெப்பர் பவுடர், அதாவது பார்த்திங்கன்னா மிளகுத்தூள், இதை ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா அரிசி மாவு வந்து ஒரு 3 டீஸ்பூன், அதாவது பார்த்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா கொரியண்டர் பவுடர், அடுத்து பார்த்திங்கன்னா சில்லி பவுடர் வந்து நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர், சோள மாவு, அதுவும் வந்து ஒரு இப்போ அரிசி மாவு பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ண முடியும். அதே அளவு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். வேணா கொஞ்சம் இன்னொரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கடலை மாவு வந்து இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து வெண்டைக்காய் வந்து 1 kg எடுத்தேன். அதில் எப்படியும் வேஸ்டேஜ் வந்து ஒரு 200 கிராம் பக்கம் வேஸ்டேஜ் இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 800 கிராம் இருக்குது. நம்ம அந்த பேசன் ஃப்ளவர், அதாவது பார்த்திங்கன்னா கடலை மாவு வந்து ஒரு 75 கிராம் இல்லைன்னா மேக்ஸிமம் 100 கிராம் எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா 100 கிராம் அதிகம் தான். ஒரு 75 கிராம் மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டு அந்த ஃப்ளார்லாம் பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ண நல்லா ஒட்டாது. ஸோ அதனால் வந்து லைட்டாக வந்து வாட்டர் ஆட் பண்ணி இந்த மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி வந்து வாட்டர் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுத்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்தால் லேடிஸ் ஃபிங்கர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. அதை பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த கேசரி பவுடர் சொல்லுங்களா, கலர் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் இது மேக்ஸிமம் தேவை கிடையாது. இந்த மாதிரி கூட நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து நம்ம ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம அதை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த லேடிஸ் ஃபிங்கர் மிக்ஸ் வந்து இப்படி இந்த மாதிரி வந்து தனித்தனியாக முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பிரித்து போட்டிங்கன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா அப்படியே ஒரு 4-5 பீஸாக ஒரு 5 பீஸாக ஓட்டிங்கன்னா வெளியில் கட்டி தரும். அதை சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கரெக்டாக டேஸ்ட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி போட்டு நல்லா பண்ணிக்கலாம். அந்த கலர் சேஞ்சஸ் வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம சாப்பிடும்போது நல்லா மொறுமொறுன்னு வரும்.
லைட்டாக அப்படி உடைச்சா கூட உடையும், இல்லைன்னா சவ்வு மாதிரி இருக்கும். அதனால் அது நல்லா இருக்காது. ஸோ அதனால் வந்து கலர் சேஞ்சஸ் ஆகும், உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் தெரியும். பாருங்கள், இந்த மாதிரி கலர் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஃபிங்கர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ எல்லோரும் ரெடி பார்த்த மாதிரி சுவையான லேடிஸ் ஃபிங்கர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி தான் பேலன்ஸ் இருக்கிற லேடிஸ் ஃபிங்கர் மிக்சரையும் வந்து இதே மாதிரி ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இது வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவும் டேஸ்ட்டாக ரொம்பவும் சுவையாக இருக்கும். நீங்கள் இதை ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை எடுத்து நீங்கள் லைட்டாக உடச்சி பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா முறுமுறுன்னு இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்து உடையணும், அது அப்போ தான் முறுமுறுன்னு இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். எங்களுடைய சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.